அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து என்னென்னா மதுரை தண்ணி சட்னி தான் செய்யலான்ட்டு நான் யூடியூப்பை பார்த்தா செஞ்சுருக்கிறேன். சூப்பராக வந்தது தண்ணி சட்னி. அது வாங்க உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னமெல்லாம் போட்டிருக்கிறேன் வாங்க பார்க்கலாம். பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா, 4-5 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு புளி, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாமே வந்து எண்ணெயை ஊற்றி வடச்சட்டியில் போட்டு எல்லாம் வணக்கிடலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும். அந்த அளவுக்கு வணக்கிட்டு பொட்டுக்கால ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். அதுவும் போட்டு நல்லா வணக்கிட்டு தட்டில் மாற்றி வச்சு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் போட்டு தாளித்து அது தனியாக வச்சிடலாம். சட்னி அரைச்சிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் ஊற்றி அந்த கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டி அதே மாதிரி தோசையும் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் டேஸ்ட் எப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.